Welcome back, my dear future doctors. Welcome back to the channel. This is Bio Tamilan. So, இந்த வீடியோவில் நம்ம கம்ப்ளீட்டாக நீட் 2024 எக்ஸாமினேஷனில் ஆன்சர் கீ எப்படி சேலஞ்ச் பண்ணுறது அண்ட் தென் ஓஎம்ஆர் ரெஸ்பான்ஸை எப்படி சேலஞ்ச் பண்ணுறதுன்றது தான் கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். ஸோ எந்தெந்த கொஷினை சேலஞ்ச் பண்ணலாம், எந்தெந்த கொஷினில் சேலஞ்ச் பண்ண தேவையில்லை, அண்ட் சில பீப்புளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் என்ன மார்க் பண்ணோமோ அது வந்து எங்களோட ரெஸ்பான்ஸில் இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் தென் நிறைய பேருக்கு வந்து இன்னும் ஜிமெயிலில் தங்களோட OMR ஷீட் வரலன்ட்டும் நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்கீங்க. ஸோ எல்லாத்துக்குமான கம்ப்ளீட் சொல்யூஷன் தான் ஸோ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் because our channel Bio Tamilan is completely created only for medical aspirant like you guys. Let's get into the video. So first of all, நீங்கள் இன்னும் நம்மளோட டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணலை அப்படின்னா ஸோ குயிக்காக நம்மளோட டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் அண்ட் என்னென்ன கண்டென்ட்லாம் நான் நெக்ஸ்ட் பண்ண போகிறேன்றத உங்களுக்கு குயிக்காக அண்ட் இன்ஸ்டண்ட்டாகவும் தெரிவிக்கப்படும். அண்ட் தென் அந்த டெலகிராம் குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நான் நிறைய போல்ஸ் கண்டக்ட் பண்ணுவேன். அந்த போல்ஸில் நீங்கள் ஓட் பண்ணலாம். ஆஃப்டர் தட் வந்து உங்களுக்கு தேவையான PDFs அண்ட் இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் எல்லாமே நான் அதில் ஷேர் பண்ண போகிறேன். அண்ட் இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ. ஸோ ப்ளீஸ் ஜாயின் ரைட் நவ். நான் அதோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷன்லையுமே தரேன். ஓகே, கோயிங் டு தி கம்மிங் டு த OMR ஷீட். ஸோ எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஜிமெயிலில் இன்னும் OMR ஷீட் எனக்கு வரல சார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எனக்கு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ ஜிமெயிலில் எப்படி சென்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேட்சாக பிரித்து தான் அவங்க வந்து சென்ட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் பேட்ச், செகண்ட் பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக பிரித்து தான் அவங்க சென்ட் பண்ணுவாங்க. ஸோ கைண்ட்லி வெயிட், ஒரு 3 to 4 days வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லாருக்குமே சென்ட் பண்ணிவிடுவாங்க. அண்ட் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆர்டர் வைஸ், அப்ளிகேஷன் ஆர்டர் வைஸ் அவங்க சென்ட் பண்ணிகிட்டே வருவாங்க. ஸோ கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்து சேர்ந்துடும். ஆர் எய்தர் யூ கேன் செக் ஆன் த ஸ்பேம் பட்டன். ஸோ ஜிமெயிலில் எல்லாருக்குமே தெரியும் ஸ்பேம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள். மேக்ஸிமம் உங்களுக்கு வர சான்சஸ் இருக்குது. அண்ட் தென் கண்டிப்பாக ஒரு 3 to 4 daysல வந்து கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்து ரிசீவ் ஆகிடும். ஸோ கம்மிங் டு த மெயின் பாயிண்ட், என்னென்ன கொஷினை நம்ம மார்க் பண்ணலாம் ஆர் சேலஞ்ச் பண்ணலாம் அண்ட் எந்தெந்த கொஷினை சேலஞ்ச் பண்ண வேணாம். என்னை பொறுத்த வரைக்கும் தயவு செஞ்சு ஆன்சர் கீயை யாருமே சேலஞ்ச் பண்ணாதீங்க. ஆன்சர் கீ அப்படின்னா ஸோ அவங்க பர்டிகுலராக உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு செட் ஆஃப் கொஷின் பேப்பருக்கு ஆன்சர் கீ அப்படின்னு கொடுத்துருப்பாங்கள்ல. ஃபார் எக்ஸாம்பிள் S3 ஆர் Q4 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க இல்லையா. ஸோ அதில் நீங்கள் எந்த ஒரு சேலஞ்சுமே பண்ண தேவையில்ல. பிகாஸ் நிறைய இன்ஸ்டிடியூஷன் அண்ட் யூடியூபர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சேலஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ NTA என்ன சொல்லியிருக்காங்க, யாராச்சும் ஒரு பர்சனோட சேலஞ்சை நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாலும் ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே நாங்கள் வந்து மார்க்கை கேரண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆன்சர் கீழே யாருன்னா ஒருத்தவங்களோட ரெஸ்பான்ஸ் அவங்க ஏற்றுக்கிட்டா கூட எல்லாருக்குமே வந்து மார்க் கிடைக்க போகுது. ஸோ அதனால் தயவு செஞ்சு ஆன்சர் கீழே டோன்ட் வேஸ்ட் யோர் மணி. இன்கேஸ் ஆஃப் OMR ஷீட்டில் உங்களுக்கு எதனா ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கான்ஸ்பிரன்சி இருக்குது அப்படின்னா நீங்கள் OMR ஷீட்டுக்கு வேணால் சேலஞ்ச் பண்ணலாம். பிகாஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட சொல்லியிருக்கிறது என்னென்னா, சார் நான் OMRல வந்து ஹாஃப் பபிள் பண்ணியிருக்கேன், ஸோ இப்படி பண்ணியிருக்கேன், ஸோ இதுக்கு வந்து எனக்கு மார்க் வந்து தரலை, ரெஸ்பான்ஸ் பண்ணிக்கல. அண்ட் தென் சில இதுக்கு நான் பபிளே பண்ணலை, நான் பண்ணது வேறு, ஆனால் அது வந்து வேறு கொஷின் எடுத்திருக்கு, வேறு ஆப்ஷன் எடுத்திருக்கு அப்படின்னா அந்த கொஷின்ஸ்லாம் நீங்கள் கண்டிப்பாக சேலஞ்ச் பண்ணி தான் ஆகணும். உங்களோட OMR ரெஸ்பான்ஸ்க்கு நீங்கள் தான் சேலஞ்ச் பண்ணி ஆகணும். ஸோ இன்றைக்கி தான் லாஸ்ட் டேட். ஸோ டோன்ட் மிஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஒரு கொஷின்னாலுமே கட்டாயமாக உங்களுக்கு 1000 மார்க், ஒன் கொஷின் கரெக்ட் ஆச்சுன்னா 4 மார்க்ஸ் அண்ட் 1000 ரேங்க்ஸ் கிட்ட உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆக நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ மேக்ஸிமம் ஆஃப் ஷேடட்லாம் வந்து நீங்கள் ரெஸ்பான்ஸ்க்கு வந்து நீங்கள் இது பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கெலாம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அண்ட் டு நாட் ரெகக்னைஸ் த கொஷின், அதாவது கொஷின்ஸை ரெகக்னைஸ் பண்ணாமல் விட்டுருக்கோம். சில கொஷினுக்கு நீங்கள் மார்க் பண்ணியிருப்பீங்க, பட் ஆனால் அந்த OMR ஸ்கேனர் வந்து அதை ரெகக்னைஸ் பண்ணியிருக்காது. ஸோ அதுக்கெலாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சேலஞ்ச் பண்ணலாம். அண்டு திரும்பியும் சொல்கிறேன், டோன்ட் சேலஞ்ச் ஆன்சர் கீயை சேலஞ்ச் பண்ணாதீங்க. பிகாஸ் எல்லா இன்ஸ்டியூஷனும் ஆல் ஓவர் இந்தியாவில் எத்தனை இன்ஸ்டியூஷன்ஸ் இருக்குது, எத்தனை யூடியூபர்ஸ் இருக்காங்க, எத்தனை யூடியூபர் டீச்சர்ஸ் இருக்காங்க, அவங்க எல்லாருமே சேலஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ யாருன்னா ஒருத்தரவங்க சேலஞ்ச் பண்ணால் கூட எல்லாருக்குமே கிடச்சிரும். ஸோ பேசிக்லி அதில் எதுக்கு வேஸ்ட் பண்ணோம் மணி அப்படின்ட்டு தான் நான் சொல்கிறேன். ஸோ அந்த காசை வந்து நீங்கள் OMRல கூட சேலஞ்ச் பண்ணுறதுக்கு எடுத்துக்கலாம். ஏன்னா பர் கொஷினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நியர்லி
நியர்லி இல்லை 200 ருபீஸ் வந்து வாங்குறாங்க. ஸோ அந்த 200 ருபீஸ் ஓகே, ஒரு 3 கொஷின் நாம் மேக்ஸிமம் 3 கொஷின் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ 3 கொஷினுக்கு நீங்கள் போடுறீங்க அப்படின்னா கட்டாயமாக கிட்டத்தட்ட உங்களுக்கு எவ்வளோ ஆச்சு, 600 வந்து ஆகுது இல்லையா? ஸோ அதனால் டோன்ட் வேஸ்ட் தட் மணி இன் சேலஞ்சிங் த ஆன்சர் கீ. உங்களோட ஓஎம்ஆர் வேணால் சேலஞ்ச் பண்ணிக்கோங்க. அண்ட் that's it. Thank you so much for watching the video completely till end. நீங்கள் எண்ட் வரைக்கும் வாட்ச் பண்ணியிருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒரு போனஸ் டிப்ஸ். மேக்ஸிமமாக பார்த்தீங்கன்னா 2 to 3 கொஷின்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா போனஸ் மார்க்ஸ் இருக்க கண்டிப்பாக சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ என்டிஏவால் எந்த காரணத்தும் சொல்லி அதை தட்டழிக்க முடியாது. ஸோ மேக்ஸிமம் பாசிபிலிட்டி வந்து 2 to 3 கொஷினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போனஸ் மார்க் கிடைக்க நிறைய சான்ஸ் இருக்குது. அண்ட் தென் இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் நிறைய பேர்கிட்ட கேட்டதில் 7.5 ரிசர்வேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த வருஷம் நீட் வந்து ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் 7.5% ரிசர்வேஷனில் கட் ஆஃப் இன்னும் ஃபியூதராக நான் ப்ரெடிக்ட் பண்ணதை விட ஒரு 10 மார்க்ஸ் கூட இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஸோ எதுவாக இருந்தாலும் இப்போது டோன்ட் ஃபீல் எனிதிங். எப்படி போனாலும் இப்போ பற்றி கவலைப்படாதீங்க. ப்ளீஸ் ரிசல்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அண்ட் ஆஃப்டர் தட் என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு பண்ணுறேன். அண்ட் வி ஆர் பிளானிங் a live on this Sunday. ஸோ யாரெல்லாம் லைவ் வந்து வரணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் எந்த டைமிங்க்கு பண்ணலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் த வீடியோ கம்ப்ளீட்லி end. All the best for your upcoming success. Thank you.